இந்த இடத்துல எல்லாருமே பாருங்க புகைப்படங்கள் மாறி மாறி எடுத்துக்கொள்ளுகிறோம். கிட்டடியில் எல்லா வெள்ளவாயாவில் பஸ் ஆக்சிடென்ட் நடந்ததில்லை, அது இந்த இடத்துல நடந்திருக்கு. 3, 2, 1, go. காலு தூக்குங்க. இந்த பக்கத்தில் இருந்து பார்க்க நல்ல வியூ இருக்கு. ஸோ இந்த பாலத்தை பற்றியுமே நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த பாலம் வந்துட்டு பிரித்தானியர்கள் தான் கட்டியிருக்கணும். இதுக்குள்ள சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூலுமே இருக்கு. How was the experience? It's fine? வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்குறவர் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் வெளியால் எட்டி பார்த்தபடி ஃபோட்டோஸ் எடுப்பினோம். ஸோ அது வந்து அதுக்காகவே இந்த ட்ரெயினில் ஏறி கொள்ளுவினோம். ராவணா வாட்டர் ஃபால் தெரியுது, அந்த இடத்துல தெரியுதுல்ல. ட்ரெயின் தயாராகிட்டா இதில் போய் பாருங்க. நல்லா இருக்கு. ஊருங்க யாழ்ப்பாணம். எல்லா டவுனை அப்படியே சுற்றி பார்ப்போம்னு சொல்லி நடக்க வலிக்கிட்டோம். எந்த விதமான இரும்பு பவிக்கப்படையில. ஸோ தனியாக கருங்கற்கள் அதுகளை வச்சு மட்டுமே கட்டப்பட்ட ஒரு பாலம் எல்லை வரைக்கும் வரும். ஸோ அந்த காற்று வந்துட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா பாகங்களோடையும் முப்படைக்க சுத்தமான காற்று வரும். மேலே பாருங்க, பிள்ளைகளெல்லாம் கூட்டி ஏறி வந்திருக்கீங்க தானே. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்து இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு 102வது நாளில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பயணத்தின் முடிவுக்கே வந்துட்டோம். என்ன மிஞ்சி இருக்கிற பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்னபுர, அதே நேரத்தில் பண்டாரவலை போவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பண்டாரவலையில் பெருசாக எதுவும் பார்க்குறதுக்கு இல்லை. அடுத்தது குர்நாகல். ஸோ இந்த இடங்களை முடிச்சிட்டோம்னு சொன்னால் இந்த பயணமே முடிய போது. ஆனால் மிஞ்சி இருக்கிற நாட்கள் அதிக அளவாக இருக்குது. ஸோ சில வேளை பயணங்கள் வெள்ளற முடிகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நாங்கள் குத்து மதிப்பாக ஒரு 120 நாட்கள் ஒரு பயணத்துக்கு இவ்வளோ நாள் தேவைன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துனாங்க. பார்ப்போம். அதோடு வந்துட்டு நாங்கள் குறிப்பாக 102வது நாளில் நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லையில் தான் இருக்கிறோம். ஸோ நாங்கள் நேற்று வந்துட்டு எல்லையில் வந்து தங்கினாங்க. ஸோ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பாட் கெஸ்ட் ஹவுஸ் என்ற இடத்துல தான் நாங்கள் வந்துட்டு தங்கினாங்க. ஸோ இந்த இடத்துல கீழே வந்து பார்க்கிங் வசதியோடு இருந்தது. ஸோ ரூமும் வந்துட்டு ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக இருந்தது. அடுத்தது குறிப்பாக வந்துட்டு இப்போ ஆஃப் சீசன் டைமில் நீங்கள் இந்த இடத்துல முக்கியமாக இந்த பீக்கான இடத்துல நீங்கள் ரூம் எடுக்கிறதுனா அதிக அளவு விலையாக இருக்கும். ஸோ இப்போ ஆஃப் சீசன் என்னபடியாக விலைகள் வந்து ஓரளவுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லாட்டிங்க நீங்கள் டவுனுக்கு வெளி சைடில் போய் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காஃபி ஷாப், மற்றது சின்னனா பார், அதே நேரத்தில் இந்த பார்ட்டி பண்ணக்கூடிய மாதிரி இடம், மற்றது அதிகளவாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நேற்று இரவு வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல சும்மா சுற்றி பார்க்க போனாங்க. ஸோ அந்த கிளிப்ஸை பார்த்துட்டு வாங்க, இரவுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கிட்டத்தட்ட தாய்லாந்து இருக்குது தானே, தாய்லாந்தில் விடிய இப்படி ரோட்டால் நடந்து போனீங்கன்னா எதுவுமே இருக்காது, சும்மா வெறிச்சோடின மாதிரி இருக்கும். ஆனால் இரவுக்கெல்லாம் ரோட்டை மறித்து இந்த அளவுக்கெல்லாம் கதிரையிலெல்லாம் போட்டு பார்ட்டி பண்ணி இதாண்டி வினம். ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த பகுதி மாறிக்கொண்டு வருது. ஸோ வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. சரி, நேற்று இரவு வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. நாங்கள் எல்லா டவுனை அப்படியே சுற்றி பார்ப்போம்னு சொல்லி நடக்க வலிக்கிட்டோம். கணக்க நைட் கிளப், மற்றது இந்த டிஜே பார்ட்டி அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மற்றது இந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கணக்கு இருக்குது. இங்கே வந்துட்டு குரூப் ஆகி போட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாமே இப்படி கூட்டம் கூட்டமாக சுற்றி திருவினோம். மற்ற இந்த ஹாஸ்டல்ஸ்லாம் கணக்கு ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ இந்த இதில் எல்லாம் பாருங்கள், மேலே எல்லாம் ஆட்கள் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த எல்லைக்குள்ளே வந்த உடனே இது வேறு இடத்துக்குள்ளே வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு ஒன்று கிடைக்கும். ஜாலியெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காஃபி குடிக்கிறதுக்கு இடம், மற்ற அதில் பேரிஸ்டா வந்துட்டு அந்த இடத்துல பாருங்கள், பரிஸ்டா வந்துட்டு. ஸோ அடுத்தடுத்த வருஷங்கள் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட வந்துடும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வியட்நாமில் இந்த சபாவில் ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக காஃபி, இந்த எக் காஃபி வந்து கொடுப்பினோம். ஸோ அந்த இடம் இப்படி தான் பயங்கரமாக லைட் பண்ணியிருக்கும். ஆனால் அது வந்துட்டு ஒரு 10 மாடி கட்டிடம் ஃபுல்லாகவே நல்ல வடிவாக கலர்ஃபுல்லாக லைட் பண்ணியிருக்கணும். ஸோ மழையும் பெய்ய வலிக்கிட்டு திருப்பி நாங்கள் தங்குற இடத்த நோக்கி போக வலிக்கிட்டோம்.
போன முறை வரைக்கும் அதிக அளவாக டூரிஸ்ட் இருந்தவை. இப்போ ஆஃப் சீசன். ஸோ சீசன் டைமில் இதெல்லாம் குவியும். சீசன் டைமில் இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற ரூமை காட்டுறேன். ஸோ இந்த ரூம் வந்துட்டு இப்போ 7-8 பேருக்கு கிட்டத்தட்ட 10,000 கிட்ட வந்தது. ஒரு ஃபேமிலி ரூமும் நாங்கள் நார்மலாக 3 பேர் நிற்கக்கூடிய மாதிரி எடுத்து நாங்கள் தீவிர நாட்கள் ஃபேமிலி ரூமில் நிற்கிறோம். அது வந்து இந்த ரோட் கேரையோட அதில் இருக்குது. ஸோ முக்கியமான புள்ளியில் இந்த ரூம் வந்து இப்போ 10,000 எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதே சீசன் டைமில் வந்தீங்கன்னு சொன்னால் 20,000-30,000 சொல்லிவிடும். மழை மழை மழை. இந்த மெயினான இடத்துல இருந்துட்டு உள்ளுக்கு தான் நாங்கள் ரூம். வேனை நாங்கள் அப்படியே விட்டுனாங்க. தீவனாண்ட கார் வந்துட்டு இங்கே நிற்கிது. ஸோ பார்க்கிங் வசதியோடு இருக்கிற ஒரு ரூம் தான். உள்ளுக்கு வந்துட்டு டேபிள், டைனிங் டேபிளோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த ரூமை சும்மா மேலோட்டமாக காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் தேவைன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் வந்துட்டு booking.com, அகோடா, ஸோ இப்படியான இதுகளில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் தேவையான இட வசதியோட தேவையான இதோட நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். முக்கியமாக வாஷ்ரூம் எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க. ஸோ வாஷ்ரூம் வந்துட்டு ஹீட்டரோடு இருக்குது. பார்த்துருப்பீங்க இரவுக்கு என்ன மாதிரி இந்த எல்லை டவுன் இருந்தேன்னு சொல்லி. ஸோ பகல் பொழுதில் இப்படி தான் காட்சி தருது. நாங்கள் எல்லையில் வந்துட்டு 2 முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். ஒன்று ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, அடுத்தது எல்லை ரொக்குக்கு போகலாம். அடுத்தது 3வது விஷயமா என்னண்டு இந்த நைனாச் பிரிட்ஜ் இருக்குது தானே, அதுவும் வந்துட்டு இந்த எல்லைன்ற இந்த பகுதியில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ட்ரெயின் வர ஷெடியூல் டைமை பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த ட்ரெயின் வர அழகையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இந்த டெக்கத்லோன் ஷோரூம் வந்துட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஸோ டெக்கத்லோனுக்கு ஏற்ற ப்ராடக்ட் மாதிரி இங்கே வந்து ஸ்கேன் அல்ஃபைன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்கேன் அல்ஃபைனுடைய கடை வந்துட்டு 2-3 இடங்கள்ல இருக்குது. ஒன்று எல்லை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு, அடுத்து இன்னொரு இடத்துலையுமே திறந்து வச்சுருக்கணும். ஸோ அங்கேயும் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரக் ஷூட், மற்றது கேம்பிங்க்கு தேவையான கியர்ஸ், ஸோ இதெல்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இலங்கையில் வேறு எந்த இடத்துலையுமே வாங்குறது கஷ்டம். குவாலிட்டியான ப்ராடக்ட் இவை கொஞ்சம் பரவாயில்லை. ஸோ நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு டெக்கத்லோன் வாங்க முடியாதாக்கள் நீங்கள் இங்கே கூட வாங்கி கொள்ளலாம். ஸோ எல்லையில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே இன்றைக்கி இங்கே இருக்கிற விஷயங்களை அப்படியே பார்க்க போகிறோம். ஸோ சின்ன ஒரு வெளிநாட்டுக்கு வந்த உணர்வு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே கட்டாயமாக வந்து கொள்ளலாம். இந்த இடத்துல பாருங்கள் ட்ரெயின் இருக்குது தானே, ட்ரெயின் எந்த டைமுக்கு வரும், அடுத்தது பஸ் எந்த டைமுக்கு இருக்குன்னு சொல்லி டூரிஸ்ட்டுக்காக இதில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டு வச்சுருக்கணும். ஸோ நீங்களுமே பவுஸ் பண்ணி தேவையான ஆட்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இதில் பாருங்கள் 5:45க்குமே ட்ரெயின் இருக்குது. ஃப்ரம் பதுளை எல்லை டு கண்டி, இங்கே இருந்து போகிற ட்ரெயின். ஸோ இதில் வடிவா டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கணும். கொழும்பு டு பதுளை வாரத்துக்கு கீழே போட்டிருக்கணும். மற்றது பகலில் பார்க்குறதுக்கும் இரவு பார்க்குறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. என்ன ப்ரோ, இரவு நாங்கள் இதால் வந்து நாங்கள் இரவு வந்து வித்தியாசமாக இருந்தது, பகல் வந்துட்டு வித்தியாசமாக தோட்டம் அளிக்குது. இங்கால பாருங்க 2 பேக் பேக்கர்ஸ் போயிடும். ஸோ இதில் இருந்துட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் அதில் வேன் நிற்கிது. அடுத்த பிளான் என்னென்னு கேட்டுட்டு அப்படியே வலிக்கலாம். இங்கால நாங்கள் எல்லையில் இருக்கிற இந்த நைனாச் பிரிட்ஜை பார்க்க வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் இங்கே ஒரு இடத்த சாப்பிட்டு போகணும்னு சொல்லி வாகனத்தை நிப்பாட்டுறோம். ஸோ முதலெல்லாம் இந்த பகுதியில் பெருசாக அதிக அளவாக கடைகள் இருந்ததாக நான் பார்க்கல. கேம்பஸ் டைமில் வரைக்கும் இப்போ இதில் கணக்கு கடைகள் வந்துட்டு மற்றது எல்லா நைனாச் பிரிட்ஜை பார்க்க போகிறதுக்கு இதுக்குள்ளேயும் ஒரு வழி ஒன்று வச்சுருக்கணும். ஸோ முதலெல்லாம் அந்த கோயிலோட சேர்ந்து ஒரு வழி போகும், அந்த வழிக்கெல்லாம் இருந்தது. விடிய காலமாக பராட்டா எடுத்துருக்குறோம். பராட்டா, பருப்பு, இங்கே குழம்பு நல்லா இருக்கு. ஓகே, சாப்பிட்டு நாங்கள் அப்படியே நைனாச் பிரிட்ஜ் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள் ஃப்ளையிங் ராவணா இருக்குது. ஸோ இந்த இடத்த ராவணா பூல்னு சொல்லி ஒரு நீச்சல் தடாகம் இருக்குது. ஸோ அதிகளவாக வெளிநாட்டு பயணிகள் வந்துட்டு இந்த ஹவர்ஸ் கணக்குக்கு பே பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு குளிச்சு கொள்ளுவினோம். ஸோ அதுவும் வந்துட்டு ஃபேமஸ். மற்றது இந்த பாலியில் இருக்கிற மாதிரியான ஊஞ்சல் செட்டப்புமே அந்த இடத்துல கொண்டவை குறிப்பிட்ட சில வருஷங்களுக்கு முன்னா. ஸோ இப்போ நாங்கள்
நைனாஸ் பிரிட்ஜை பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு நாளைக்கு இல்லை இன்றைக்கு நாங்கள் அந்த மற்ற இடங்களையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ சாப்பிட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் இங்கே வந்த உடனே இந்த நைனாஸ் பிரிட்ஜ் பார்க்க போகிறதுக்கான பாதை இருக்குது. முதல் போனே அந்த பாதை இல்லைண்ணே, சாப்பாடு கடையோட பக்கத்தில் ஒரு பாதை போச்சுது, வெளிநாட்டுக்காரங்க போனாங்க. ரைட் நாங்கள் வளமே இந்த பாதையெல்லாம் போடுறாங்க. ஸோ இந்த பாதையில் உங்களால் இப்போ நடந்து போக முடியாட்டிக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும். ஸோ போக முடியாட்டி இதில் ஆட்டோவை பிடிச்சிட்டு நீங்கள் மேலே போய் கொள்ளலாம். ஆட்டோ போய் விடுற இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலியாக வாரீங்க, ஏற முடியாது, வயசு போனாக்கள் வாரீங்க, கட்டாயம் பார்க்கணும்னு சொன்னால் இதில் ஆட்டோ இருக்குது. ஸோ பார்கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கொள்ளலாம். இந்த கோயில் தான் லேண்ட்மார்க், கோயிலை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் வாகனங்கள் இருக்கும், சாதாரணமாக மக்கள்கிட்ட கேட்டாலே காட்டுவினம். ஸோ இந்த பாதையை பயன்படுத்திக்கொள்ளுங்க, இது கொஞ்சம் ஈஸி. அதில் போட்டிருக்கு பாருங்க 9 வளைவு பாலம்னு சொல்லி தமிழில் நைனாஸ் பிரிட்ஜை அப்படி போட்டிருக்கணும். உள்ளே போகிறதுக்கு ஆட்டோ வந்துட்டு ஒரு வழி பாதை, அதாவது இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு 800 ரூபா வாங்கினோம், திருப்பி வரத்துக்கு ஒரு 800. இப்போ இந்த ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் வரைக்க கூடலாம் குறையலாம். இல்லை ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். சிவன் கோயிலோட தான் இந்த பாதை அப்படியே போகுது. அது பாருங்க வான்கோழி நிற்கிது. ஏதோ ஒரு வழியாக ட்ரிப்புக்கு எப்பயாவது கூட தேவைப்படும்னு சொல்லி எடுத்து வச்சது, அந்த கூட தான் பயன்படுது. ஆனால் கால்கில் இருந்து அந்த கம்பியெல்லாம் உலக்கி பிஞ்சிட்டு. ஸோ இந்த வழியால் அப்படியே நடந்து போகணும். அது கொஞ்சம் தூரம் இயற்கையை ரசிச்சுட்டு போகலாம். போனோம்னா இந்த இடத்துல வரைக்கும் 2 வயசு போன ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 2 பேரும் இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கான அந்த ஸ்டிக் இருக்குது தானே, அதை வச்சுட்டு அந்த வயசுலேயும் அந்த பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா அதுக்கு சரியான வயசு கூட. ஸோ இது கீழ்ப்பக்கத்தால் தான் நாங்கள் போகணும். போகல இதுக்குள்ளேயே இந்த நைனாஸ் பிரிட்ஜை பார்த்தபடி ஹோட்டல்ஸ் இருக்குது, வியூ பாயிண்டோட சேர்த்த மாதிரி சின்ன ஹபானாஸ் மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வியூ வந்துட்டு நல்ல அழகான வியூ. ஸோ முடிஞ்சால் இங்கே வரைக்கலையும் இங்கே தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி அழகான ஒரு வியூவோட நீங்கள் தங்க மாட்டீங்க வேறு எந்த பகுதியிலையும் இலங்கையில். ஸோ இந்த ஆட்டோ வந்துட்டு விட்டுட்டு திருப்ப கொண்டு வருவினோம். நீங்கள் ஆட்டோவில் வாரீங்கன்னு சொன்னால் இந்த புள்ளியோட கொண்டு இப்படியே விட்டுருவினோம். அதுக்கு பிறகு நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் தான். ஸோ இனியிலேண்டு இல்லாதாக்கள் நீங்கள் கட்டாயமாக ஆட்டோவில் தான் வர வேணும். இடைக்க சின்ன சின்ன கடைகள், சோள கடைகள், சோளமெல்லாம் அழிச்சு வைப்பினோம். இதில் என்ன அப்படியே பார்த்தா எனக்கு நைனாஸ் பிரிட்ஜ் தெரியுது, பக்கத்தில் வந்துட்டோம். அதில் அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நைனாஸ் பிரிட்ஜ். ஸோ இந்த பாலத்தை பார்க்கத்தான் ஆக்கள் வருவினோம். ஸோ என்னத்துக்கு இந்த பாலத்தை பார்க்க அதிகளவான ஆக்கள் வருவினோம்னு சொல்லி நான் அந்த பாலத்தில் வைத்து சொல்கிறேன். சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது இந்த பாலத்தை பற்றி, கிட்ட போயிட்டு நான் சொல்கிறேன். அதிகளவான ஆக்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்கள் போட விரும்புகிறாக்கள் வந்துட்டு இதில் வருவினம். அங்காளி பக்கமாக தேயிலை கொழுந்துகள் இருக்கும். ஸோ தேயிலை கொழுந்துகளுக்கு இடைகளால் நின்றுட்டு ட்ரெயின் வரைக்கும் அதில் நின்று ஃபோட்டோவெல்லாம் அனுப்பினோம். ஸோ இதுதான் அந்த பாலம். இதில் இருந்துட்டு மேலே நான் காட்டுறேன், அந்த வியூவோட சேர்ந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் கீழேருந்து பார்க்கவே தெரியும். ட்ரெயின் வர டைமுக்கு கட்டாயமாக வந்து கொள்ளுங்கள். மற்ற வழி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் தானே, அது வந்துட்டு அந்த பக்கத்தால் வரும். ஸோ அந்த பக்கத்தால் வர வழியில் நீங்கள் வந்து கொள்ளலாம். மற்ற பாதையால் வந்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்துட்டு இதில் இறங்கி நீங்கள் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கீழே போயிட்டு இந்த வியூவோட சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்து தான் நல்லா வரும். அந்த பார்த்தீங்களா கீழே வரைக்குமே ஆக்கள் போய் நிற்கணும். அதில்
இங்கே ஒரு அண்ணாவை சந்திச்சுனாங்க எங்களோட வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்குறவர். எங்கேருந்து வந்து எங்கேருந்து வந்திருக்கீங்கண்ணா? லண்டன். ரைட். நேற்று கொள்ளும்படி சொன்னார். ஸோ அண்ணா வந்துட்டு ஒரு சேனல் வச்சிருக்கிறார். என்ன சேனல்னா? ஆர்கே விளாக்ஸ். ஸோ இப்போ அண்மை காலமாக தான் தொடங்கினவர். ஸோ வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக போடுவார். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்தெந்த இடங்களுக்கு போயிருக்கீங்க? இப்போ காலிக்கு போனோம். காலிக்கு போயிட்டு மற்ற கொழும்பு கொஞ்சம் வீடியோ போட்டுருக்கேன். காலி போட்டாங்க. எந்த சைட் பிடிச்சிருந்தேன்? காலியெல்லாம் இப்போ ஆஃப் சீசன். அருகம்பே சைட் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ இங்கேருந்து கண்டிக்கு போய் மாத்தூருக்கு போய் ரைட் டிசைட் பண்ணி எத்தனை நாள் பிளான்? இங்கே சண்டே வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அது பிறகு கண்டிக்கு போகணும். ரைட் பார்ப்போம். அதுக்கு அங்கே எவ்வளோ நாள் போயிடும். அது சரி. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே பாருங்க புகைப்படங்கள் மாறி எடுத்துக்கொள்ளுகிறோம். நடந்ததுக்கு இந்த பகுதியில் எல்லாருமே வந்துட்டு புகைப்படங்கள் தான் விரும்பி எடுத்துக்கொள்ளுகிறோம். சரி, ஓகே. மெல்லமாக மழையுமே பெய்ய வலிக்கிட்டது. நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு அந்த புள்ளியை போயிட்டு பார்த்துட்டு வருவோம். இங்கேருந்து அங்கே வரைக்கும் நடந்து போவோம். ஸோ இந்த பாலத்தை பற்றியுமே நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த பாலம் வந்துட்டு பிரித்தானியர்கள் தான் கட்டியிருக்கணும். ஸோ இந்த பாலத்தில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எந்த விதமான இரும்பு பவிக்கப்படலை. ஸோ தனியாக கருங்கற்கள் அதுகளை வச்சு மட்டுமே கட்டப்பட்ட ஒரு பாலம். ஸோ அதால் தான் வந்துட்டு இது ஃபேமஸ். அதோட இந்த பாலம் வந்துட்டு இவ்வளோ காலத்துக்கும் கம்பீரமாக நிற்கிது. அது இன்னொரு விஷயம். ஸோ இப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸ் கட்டுற பாலம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளையிலேயே இடிஞ்செல்லாம் விழுந்துடும். ஸோ இந்த பாலம் வந்துட்டு வேர்ல்ட் வார் டைமில் வந்துட்டு இரும்பு அதிகமாக தேவைப்பட்டது. ஸோ அதால் இந்த பாலத்துக்கு இரும்பை பயன்படுத்திட்டோம்னு சொன்னால் கஷ்டம். அதால் இந்த இரும்பை வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வர இருந்த அந்த இரும்புகளை வந்துட்டு யுத்த தேவைகளுக்காக பயன்படுத்தினவை. ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இவ்வளோ காலம் வரைக்குமே இது இவ்வளோ கம்பீரமாக இருக்குது. ஸோ அதுதான் இன்னொரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இதில் இருந்துட்டு இந்த பக்கமாக பார்க்கலாம். ஸோ இதில் மேலே பார்த்திங்கன்னா தெரியும், அதில் சின்ன 2-3 வியூ பாயிண்டோட சேர்ந்த ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் முடிஞ்சால் வந்து தங்கி கொள்ளுங்க. அப்படி அந்த பக்கமாக பார்த்திங்கன்னா அங்காலையுமே இருக்குது. ஸோ இதில் இக்லூ ஹவுஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள், அரைவட்ட வடிவத்தில் இந்த இக்லூ ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இங்கேயுமே வந்து தங்கினா நல்ல வியூ பாயிண்டோட நீங்கள் ட்ரெயின் வாரது போகிறது எல்லாம் பார்த்தபடியே ஒரு நாள் செலவழிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது இந்த பாலம் வந்துட்டு 1921 காலப்பகுதியில் வந்துட்டு கட்டி முடிச்சிருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த இரும்புகள் எதுவுமே பாவிக்கலைன்னு சொல்லி நான் தானே. மற்றது 300 அடி நீளமான பாலம், கிட்டத்தட்ட 300 அடிக்கு நீளம், 80 அடி வந்துட்டு உயரமான பாலம். ஸோ பயங்கர உயரம். கீழே பார்த்திங்கன்னா தெரியும். இதை பாருங்க. ஸோ கீழேயுமே நீங்கள் இறங்கி போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஒரு குகை இருக்குது. இந்த குகைக்குள்ளே அழகான பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ 11:05 ட்ரெயின் வருமா, ட்ரெயின் வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். பார்த்துட்டு ட்ரெயின் வர வியூவையும் பார்த்துட்டு போவோம். இந்த பாலத்தை வந்துட்டு பிரிட்ஜ் இன் த ஸ்கைன்னு சொல்லுவீனம். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பாலம் வந்துட்டு வானத்தில் இருக்கிற மாதிரி தோற்றமளிக்கிறதால ஸோ அதுவுமே ஒரு சிறப்பான விஷயம். ஸோ முந்தி அந்த இடத்துல எல்லாம் இந்த மலை வந்து சரிஞ்சு விழுகிறதுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ச்சியாக இருந்தது. இப்போ வந்துட்டு அதில் கங்க்ரீட் எல்லாம் போட்டு மறைச்சி போட்டு வச்சுருக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக மண் சரிவு வரக்கூடாதுன்றதுக்காக. இப்போ இந்த பக்கமாக இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன குகை இருக்குது. ஸோ இந்த குகையும் அப்படியே பார்த்துட்டு வருவோம். அதில் வடிவான பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பக்கமாக டெமோதரன்னு சொல்லி இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து எல்லையை தாண்டி போகும் இந்த ட்ரெயின். இதில் எல்லாம் நாங்களுமே நின்று கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் இதில் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே இல்லைன்னு சொல்லி எழுதியிருப்பினேன் உங்களுக்கு, இந்த ஸ்ட்ரீட் ஆர்ட்ஸ் மாதிரி. ஸோ இந்த குகையை பின்னுக்கு பேக்ரவுண்டை வச்சு புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் பாருங்கள், ஒரு சின்னனா அப்படியே டனல் மாதிரி அப்படியே போகுது. இந்த இடத்துல எல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கணும். ஸோ பழைய அந்த ஸ்ட்ரீட் ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ அவங்க கீற மாதிரி எக்கோ அடிக்குது. அந்த இடத்துல இருக்குது பழசு. முந்தி இந்த ரோஸ் கலரில் எழுதியிருந்தது, நெஞ்சால் எல்லைன்னு எழுதியிருக்கு. ஸோ அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம். ட்ரெயினும் இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்துடும்.
சின்ன ஒரு குகை. ஸோ இதில் இருந்துட்டு அங்கே வரைக்கும் நடந்து போகலாம். ட்ரெயின் வந்துதுன்னா தான் சைட்டாக அப்படியே வளைஞ்சு நிற்க வேண்டியதான். ஸோ இதில் ஒரு ஆள் உள்ளே போய் நிற்கக்கூடிய மாதிரி இடம் இருக்குது. எக்கோ பண்ணுது. ஆனால் இந்த டொனலெல்லாம் அந்த காலத்தில் கட்டியிருக்கிறீங்க பாருங்கள். ஸோ கனக விஷயங்கள் வந்துட்டு பிரிட்டிஷ் கட்டினது அந்த காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இப்போ வரைக்கும் நின்று பிடிக்குது. ஆனால் இப்போ கட்டின கட்டிடங்கள் வீடுகள் எல்லாமே பாலடைஞ்சு ஒடிஞ்சு போகுது. அதுலேயும் புது டெக்னாலஜி, கனரக வாகனங்கள், அதே நேரத்தில் ஸ்டீல் எல்லாம் வச்சு இந்த பாலமெல்லாம் யோசிச்சு பாருங்க, எந்த விதமான ஸ்டீலுமே உள்ள வைக்கல. ஸோ அந்த பாலம் இப்போ வரைக்கும் நிற்குதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு போவாங்க, எங்களோட தாத்தா கட்டினது பாடுறா இப்போ வரைக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அங்கேருந்துமே மக்கள் ஏறி வரையணும். கனக பகுதிகளால் இங்கே வந்து கொள்ளலாம். ஸோ இந்த ட்ரெயின் ஜேர்னியை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து கட்டாயமாக ட்ரெயினில் ஏறி இந்த பக்கத்தால் அப்படி வந்து கொள்ளலாம். கிணவர் வந்துட்டு கப்பிள்ஸாக வருவினம். கப்பிள்ஸாக வந்துட்டு அதில் ட்ரெயினுக்கு வெளியால் தலையை எட்டி பார்த்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கணக்க வரும் நைனாச் பிரிச்சண்ட் அடித்தாலே அதுதான் வரும். மழை பெய்யுதுங்காலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வந்துடும். இந்த நைனாச்செண்டு பார்த்தீங்கன்னா இதில் 9 வளைவுகள் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த 9 வளைவுகளை கொண்டதால் தான் இதை நைனாச் பிரிட்ஜ்னு சொல்லினோம். ஓகே, ட்ரெயின் வரப்போது எல்லாரையுமே வந்துட்டு இந்த பாதையிலேருந்து அப்புறப்படுத்திட்டினோம். ட்ரெயின் வார சத்தம் கேட்குது, அங்கேருந்து தான் நீங்கள் வரப்போகுது. ஸோ இப்போ வந்துட்டு ட்ரெயின் வரப்போது, அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்து நிற்கணும்னு அப்படி பாருங்கள். ட்ரெயின் போகிற அந்த இதெல்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் ஆன்லைன்லேயே சாதாரணமாக ட்ரெயின் வர டைமை செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அந்த ட்ரெயின்லேயுமே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதில் கப்புள்ஸ் எல்லாம் சரிஞ்சு நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்த வேணே பார்த்துனீங்களா எப்படி இருந்தேன். ஸோ கணக்கு ஃபாரினாக்கள் வந்துட்டு அதில் சரிஞ்சு நின்று வெளியால் எட்டி பார்த்தபடி ஃபோட்டோஸ் எடுப்பினோம். ஸோ அது வந்து அதுக்காகவே இந்த ட்ரெயினில் ஏறி கொள்ளுவினோம். சரி, நாங்கள் இதில் இருந்துட்டு அப்படியே இறங்க வலிக்கிடுவோம். நாங்கள் கடைசியாக அந்த இடத்துல இருந்து நைனாச் பிரிட்ஜிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு டவுனில் இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இதை கடந்து போய் தான் நீங்கள் நைனாச் பிரிட்ஜ் பார்க்குற மாதிரி இருக்கும். திருப்ப எல்லா டவுன் வர வழியில் இது இருக்கும். ஸோ எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் ஃப்ளையிங் ராவணா அந்த மெகா சிப்லைன் இருக்குது தானே, அதை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். ஃப்ளையிங் ராவணா மெகா சிப்லைன் எல்லை ஸ்ரீலங்கான்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு இந்த சிப்லைன் இருக்குது. அதே மாதிரி அடம்ஸ் பீக், லிட்டில் அடம்ஸ் பீக்கும் இந்த இடத்துல தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு நடந்து போகணும். போன உடனே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உள்ளுக்கு இந்த ஏடிவி ரைடு எல்லாமே இருக்குது. இந்த பீச்சில் மற்ற மவுண்டன் ஏரியாக்கள் இந்த ஏடிவி ரைடெல்லாம் செய்ய விரும்புகிறார்கள், இங்கே வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி கூட நீங்கள் உள்ளே போய்க்கொள்ளலாம். அந்த மெயின் ரோட்லேருந்து அந்த புள்ளி வரைக்கும் உங்களை ஆட்டோவில் கொண்டு போய் விடுவினோம். ஸோ 500 ரூபா சார்ஜ் பண்ணினோம். ஸோ விலை விவரங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் வரைக்க ஈஸியாக இருக்குமென்றதுக்காக. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக போய்க்கொள்ளக்கூடியலாம் அந்த இடத்துங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோலேயே முழு தகவல்களையும் உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள். ஸோ இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தேயிலை செடிகள் போன முறையெல்லாம் வரைக்கும் நல்லா இருந்தது, இப்போ கொஞ்சம் பராமரிப்பற்ற நிலையிலே இருக்குது. இந்த பக்கமாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, பெரிய ஒரு மலை நல்லா இருக்குது. அதோட வீடியோ எல்லாம் அந்த பக்கத்தால் அப்படியே போகுது. கீழே பாருங்க, அதில் சின்ன தெரிகிறதெல்லாம் இந்த வீதிகள். ஸோ இப்படி கொஞ்சம் தூரம் போகணும், ஏறி போய்கொண்டிருக்கிறோம். மற்றது கணக்க வெளிநாட்டு பயணிகளுமே நடந்து தான் வரணும்.
எல்லாருமே சொகுசாக வாகனங்களை தெரியாமல் அவைக்கு இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும். ஸோ அவை இந்த தாராளமாக நடந்தே எல்லா இடங்களுக்கும் போய் நம்ம எல்லா டவுன்லேருந்து விடிய காலமை வலிக்கிட்டு இந்த 9 ஆர்ச் பிரிட்ஜை பார்க்க நடந்து தான் போயினோம். மேலே ஏறி வந்த உடனே பாருங்கள், இதில் 98 ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ரெசார்ட் இருக்குது. கஃபே வந்து இருக்குது, கஃபே 98 120 மீட்டரில். மற்றது கீழே வரங்கோ ஃபுட் மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பா இருக்குது 15 மீட்டரில். ஸோ இந்த பக்கமாக போக வேணும். ஸோ இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லியுமே இதில் எழுதியிருக்கணும். இந்த எல்லையை சுற்றி லிப்டன் சீட் இருக்குது, எல்லா ரொக்கு இருக்குது, சீக்ரெட் வாட்டர்ஃபால் இருக்குது. ஸோ அப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது. டுன்ஹிந்தையெல்லாம் நாங்கள் நேற்று பார்த்துட்டோம். ராவணா கேவ் கூட இருக்குது. ஸோ இதில் டுக் சஃபாரியால் இந்த இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் ரேட்டை கதைச்சி பேசிட்டு நீங்கள் போய்க்கொள்ளலாம். உள்ளுக்கு தான் ஃப்ளையிங் ராவணா, லிட்டில் ரஃப்டிங், ஆக்கரி, இந்த அம்பு விடுறது, மலையேற்றம் செய்கிறது, அப்படியான விஷயங்கள் இருக்குது. முதல்ல வந்துட்டு பார்க்கிங் இந்த இடத்துல இருந்தது. இப்போ இந்த பார்க்கிங்கை வந்துட்டு இந்த ரெசார்ட்டுக்கும் இங்கே வாராக்களும் நிற்கக்கூடிய மாதிரி தான் மாற்றிட்டினேன். இல்லைன்னா முந்தி இங்கே வரைக்குமே எங்களோட வாகனத்தை கொண்டு வந்துட்டு நிப்பாட்டலாம். இந்த இடத்துல இந்த பாலியில் இருக்கிற மாதிரி இந்த ஊஞ்சல் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு, ஸோ அது வந்துட்டு இங்கே உடுப்பு ஒன்று தருவினம், அதை போட்டுட்டு நீங்கள் இந்த ஊஞ்சல் ஆடலாம். ஸோ அந்த மாதிரி கணக்கிடங்கள் இங்கே கொண்டுட்டு இதுக்குள்ள தான் அந்த ராவணா பூல் கிளப் இருக்குது. நான் காட்டுறேன் கிட்ட போயிட்டு. ஸோ இந்த வழியால் நாங்கள் போக வேணும். எனக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் விரும்பி வரையினோம் ஆஃப் சீசன்லேயே. சீசன் டைமெல்லாம் மொய்க்கும். சரி, உங்களுக்கு ஏதாவது பிரயோசனப்படுமேனுட்டு அதுலேருந்து திருப்பி கீழே வந்துட்டேன் இந்த ஹோட்டலில் காட்டிட்டு போகிறதுக்கு. அங்கால வியூ பாயிண்ட்டுமே இருக்குது. இதில் இருந்துட்டு நீங்கள் அங்கால வியூஸ் நல்லா இருக்குது. மூங்கிலால் பாருங்கள் எவ்வளோ வடிவாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லி. அவனா பூல் கிளப்னு சொல்லி நல்ல வித்தியாசமாக இருக்குது. பயங்கர இதாக இருக்கும், எக்ஸ்பென்ஸாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனப்படும் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதில் அங்கால வியூ இருக்குது, அதை போய் பார்ப்போம். நல்லா இருக்குது இந்த இடம். சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, பெருசாக இல்லைண்ணே. இது போன முறை வரைக்கும் இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னே நான் வந்தேன். நான் அப்போக்கே இப்படியே இல்லை. இப்போ கட்டி கொண்டு இருந்தவன் மேலே போயிட்டு அந்த இடங்களை பார்க்கலாம். இதில் வியூ இருக்குது மேலே. அதில் விஐபி என்ட்ரி ஒன்லி என்று தான் போட்டிருக்கு. இதில் பார் இதில் போயிட்டு உங்களுக்கு வியூவை காட்டுறேன். கீழே சொன்னேன் தானே இந்த ராவண பூல் கிளப்னு சொல்லி. பெருசாக ஒன்றுமில்லை, உள்ளுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல், இந்த பார்ட்டி பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இடம். ஸோ கீழே வந்துட்டு அந்த இடம் தான் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் மூங்கிலால் தான் கட்டியிருக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே எங்களோட தமிழ் மக்கள் இதில் தேயிலை கொள்முதல் அதிலெல்லாம் வாங்கிட்டு போயினோம். ஸோ அங்கால இவ்வளோத்துக்கு தான் டூரிசம் வளர்ந்தாலும் இந்தியாவில் உள்ள ஆட்கள் வந்துட்டு திருப்பவும் அதே வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அந்த ஊஞ்சல் ஆடுற பகுதி. ஸோ விலை விவரங்கள் இப்போ எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஸோ இதில் கீழே இந்த உடுப்பு ஒன்று தருவினோம். ஸோ அந்த உடுப்பெல்லாம் கொஞ்சம் விலை கூட 4000-5000 கிட்ட வரும். ஃபிக்ஸ்டான ப்ரைஸ் வந்து இதில் போட்டிருப்பேன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பாலியில் தான் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. பிறகு எல்லா இடங்களுக்கும் கொண்டுட்டினு. இப்போ அம்பளுவர டவர் இருக்குது தானே, அது ஏறிட்டு ரங்குற வழியிலையுமே இதை வந்து கொண்டுட்டினோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ராவணா பூல் கிளப். ஸோ கீழே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், நல்ல ஒரு வியூவோட. கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி பூல் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு கேட்க. இந்தியாவில் மவுண்டன் வியூ. மற்றது இந்த இடத்துல பின்னுக்கு சிப் லைன் இருக்குது. ஸோ அந்த பகுதியால் அப்படியே சிப் லைன் வரும். ஸோ அதான் ஃப்ளையிங் ராவணாண்டு வச்சவன். அந்த சிப் லைன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களுமே இங்கே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் மேலே இந்த பக்கத்தால் அப்படி ஏறி போகணும். ஏறி போயிட்டு பார்ப்போம். இதுக்குள்ளால இருந்து வந்து நாங்கள் இதுக்குள்ள சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூலுமே இருக்குது. இதில் அந்த எல்ல ஸ்விங்ன்ற இடம் பெரிய இதாக கட்டி இப்போ தான் வந்திருக்குது. இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கேன். சிவப்பு கலர் ஒரு உடுப்பு ஒன்று தெரியும். இதில் வந்துட்டு ஸ்விம் பண்ணலாம். அதில் ப்ரைஸ் டீட்டெயில் போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஆள் போகிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயமாக ஃபேமிலியாக வந்து ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு இடம் நல்லா இருக்குது.
வியூ தான் இந்த இடத்துக்கு அழகு சேர்க்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதில் அடுத்த ஆள் ஸ்விங் பண்ண போகிறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இங்கே எங்களை மாதிரியே கொஞ்சம் பொறுங்க நின்று பாக்கணும், அங்கால கொஞ்சம் பேர் ரெண்டு பாக்கணும், எங்களை மாதிரி பாக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் தான் ஃபுல்லாக, மோட்டர் வந்து அப்படியே அதை இழுத்து விட்டோன்னே அதில் இருக்கிற ஜாயிண்ட்டை அப்படியே எடுத்து விட்டுரும் போல், எடுத்தோன்னே அப்படி ஊஞ்சலாடு. அப்பா ஆனால் நல்லா இருக்குது, பயங்கர தூரம் போகுது, உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ தெரியாது, சூப்பராக இருக்குது. காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஊஞ்சல் அதுகள் எல்லாம் ஆடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வர வேணும். ஸோ இதில் ப்ரைஸ் போட்டிருக்கு, ப்ரைஸை காட்டுறேன், தேவையானாக்கள் வந்து கொள்ளுங்கள். ப்ரைஸ் வந்து நீங்கள் வரைக்கும் சில விலை வேறுபடலாம். ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் ஸ்விங் வந்துட்டு ஃபாரினர் ஆக்களுக்கு 5000 ரூபா, ட்ரெஸ் நோட் இன்க்ளூடட் போட்டிருக்கு. கப்பிள் ஸ்விங் இதில் ப்ரைஸை பார்த்துட்டு பவுஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ட்ரெஸ்ஸுக்கு தனியாக 3500, ஃபோட்டோகிராஃபிக்கு தனியாக, அப்படி வீடியோகிராஃபிக்கு தனியாக. ஸோ தேவையான வந்தால் அதுதான், ஆனால் கொஞ்சம் வடிவான உடுப்புண்ணா, அந்த ஊஞ்சல் அடைக்கிறது பறக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் இப்படி ஒவ்வொரு கலருக்கு உடுப்பு இருக்குது, அது பின்னுக்கு அப்படியே ஃப்ளை பண்ணி கொண்டு வரும், வடிவாக இருக்குது. எல்லாம் ஸ்விங் 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 ட்ரோனுக்கு வேறையா எல்லாத்துக்கும். இந்த பக்கத்தால் போயிடும் பாருங்க, அதில் போயிட்டு நிற்பினோம், ஒரு ஃபியூ செகண்ட்லேயே முடிஞ்சிடும், ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. என்ன போயிடும் சிப் லைனில். ஆக்கள் நல்ல பயங்கரமாக கத்தி கொண்டு போயிடும். ஸோ இதால் இந்த பக்கமாக ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் இருக்கும். ஏடிவி ரைட் இருக்குது, மற்றது சைக்கிளிங் பண்ணலாம், அப்படி கணக்க விஷயங்கள் உள்ளுக்கு வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட பெருசாக மினக்கெடுத்த தேவையில்லை. ஒரு எவ்வளோ நேரத்தில் வரலாம் ப்ரோ? அரை மணி நேரங்க மேலே வரதுக்கா? மேலே அவ்வளோ வெள்ளம் கிடைக்கல, ஒரு 10-15 நிமிஷம் இருக்குது வர்றாக்களை பொறுத்து. ஸோ இதில் போட்டிருக்கு பாருங்கள், இவ்வளோ ஆக்டிவிட்டியும் இருக்குது. ஏடிவி, சிப் லைன், ஸோ வோல் கிளைம்பிங், அப் சைலிங், இப்படி கணக்க விஷயங்கள் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். அந்த மேலே அந்த இடத்துல தான் ஃப்ளைங் ராவனான்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஏறி வந்தீங்கன்னா வரலாம். மேலே அந்த Zone 1க்கு வந்துட்டோம், இதான் மேலே உள்ள இடம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு சிப் லைன் அதுக்கு புக் பண்ணிக்கொள்ளலாம். வியூ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், காட்டுறேன். முழு வியூவுமே அப்படியே தெரியும். இதில் ஃப்ளைங் ராவனான்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன சிப் லைன் ஸ்டார்ட் ஆகிற புள்ளி. கிணறு இடத்துலேருந்து அப்படியே பார்க்கணும் பாருங்க. இதில் என்ன சிப் லைன் சறுக்கி போகிறதையும் உள்ளுக்கு வந்துட்டு இந்த சேஃப்டியான இதிலெல்லாம் வச்சுட்டு உங்களை அனுப்பிவினோம். ஸோ கோபுரம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த கையில் கொள்ளுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கயிறு தருவினும், அதை கட்டிட்டீங்கன்னா ஓகே. ஓகே, எலக்ஷன் வந்துட்டார். இங்கே பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு போகும், அந்த இடத்தோட ஸ்டெப் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு கொண்டு வந்து வாகனத்திலேயே மேலே விடுவினும். லோக்கல் ஆக்களுக்கு 9,000, ஃபாரின் ஆக்களுக்கு 9,000, லோக்கல் ஆக்களுக்கு 5,000. ஸோ லோக்கல் ஆக்களுக்கு 5,000, ஃபாரின் ஆக்களுக்கு 9,000. மற்றது இதில் வந்துட்டு ஒவ்வொரு வெயிட் எல்லாமே இருக்குது. மற்றது ஏடிவி ரைட் இருக்குது பாருங்கள், 15,000. ஸோ இதில் போட்டிருக்கேன். அப் சைலிங் 5,000. டவர் ரெப்ளிங் என்ற அது எனக்கு என்னென்னு தெரியல, 3,500. ஸோ இப்படி இதில் ப்ரைஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஒரு பேக்கேஜாகவுமே இருக்குது. சிப் லைன், வோல் கிளைம்பிங், டவர் ரெப்ளிங் 12,500. இப்படி கணக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. வெயிட் லிமிட் இருக்குது. ஸோ வெயிட் எல்லாமே அளந்து தான் உங்களை விடுவினோம்.
81.6 வந்துச்சு 87 ஆகுது ஒன்று இல்லை 7 ஓகே 57ஆவது என் பேர் வந்திருக்கு. இதில் போனோம்னா எங்களுக்கு கிஎஸ் ரூம் இருக்குது. இதுக்குள்ளே தேவையான கிஎஸ் எல்லாம் தந்துட்டு அவங்கள எங்களுக்கு எல்லா இதையும் செக் பண்ணி போட்டு அனுப்புவாங்க. இதில் எந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் போக வேணும். ஹெல்மெட் போடைக்கெல்லாம் ஒரு அகலட் ஷர்ட் போட்டு தான் போடுறேன். வேண்டாம் வந்து கணக்கு பேர் போடுறபடியா. கையன் தயாராகிவிட்டார். இதெல்லாம் வந்து சருகி கொண்டு போவோம். இப்போ இவர் போகிற இதெல்லாம் வந்து சருகி கொண்டு போவோம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ இதில் இருந்துட்டு நான் மேலே போகிறேன். கியர்ஸ் எல்லாம் போட்டுட்டு எங்களை அனுப்பிவிடணும். பார்த்துருப்பீங்க கியர்ஸ் எல்லாம் போட்டது. அதுக்கு பிறகு கோப்ரோ என்னட்டு இருந்தது. கோப்ரோவுக்கு வீணாயும் காசு கொடுப்பான்ட்டு அதில் வந்து சின்ன ஒரு ரோப் ஒன்று தந்துருக்கணும், கையோட அட்டாச் பண்ணி வச்சுருப்போம். அது இருந்தால் தான் கட்டாயமாக எங்கிட்ட கோப்ரோ யூஸ் பண்ண முடியுமா. அங்கே போகணும். அதில் போயிட்ட வேண்டாம், அப்படியே போகலாம். கனதூரம் போகணும். இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். பார்ப்போம். மற்றது நாங்கள் கீழே போனோன்னே அதிலேருந்தே எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஒன்று தெரியணும், ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட். வெயிட் வந்து அதில் என்ன எலிஜிபிலிட்டின்றலாம் நான் சொல்லியிருப்பேன். இந்த இதில் போயின்னு பாருங்கள். வெயிட் எல்லாமே அதில் எதண்டினோடனே பேர் உட்பட எல்லாமே இந்த கையில் ஸ்டிக்கர் மாதிரி தருவினும். போ ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. எப்படி சுகம்? நல்லா இருக்கேன். ஊர் எங்க? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம்? 25 மாவட்டம் போகிறோம் ஆட்டோவில். எத்தனை நாள் இங்கே இலங்கையில்? 40 நாள். 40 நாள். சரி, நல்லா கேட்டுங்க. எதுவுமே ஆச்சுன்னா இது கேபிள் பிடிக்க வேணாம், அது ரொம்ப ரிஸ்க். இந்த பார்ட் பிடிக்க வேணாம். ஒரு கையில் கேமரா இருக்குது தானே, அதனால ஒரு காய் இங்கே வச்சுருங்க. இது ரோப் பிடிக்கலாம். சரியா? இங்கே விரல் போட வேணாம். ஓகே. அங்கே க்ரீன் கலர் பிளாட்ஃபார்ம் பார்த்தியா, அங்கே ஆட்டோமேட்டிக் பிரேக் இருக்குது. அதனால அங்கே போயிட்டு தலையை கொஞ்சம் பின்னிக்கிடுங்க. கொஞ்சம் பின்னிக்கிடுங்க. இதில் இந்த கேபிள் கொஞ்சம் சுற்றுறே, அது பரவாயில்லை. சரி தானே? சரி, உட்காருங்க. நல்லா உட்காருங்க. காலை தூக்குங்க, காலை மேலிடுங்க. அந்த மாதிரி தான் போக வேணும். ஓகே, சரி. அப்புறம் இல்லை போங்க. ஃபஸ்ட் செக். ஓகே, இப்போ எல்லாம் செக் பண்ணி முடிஞ்சாச்சு. இதில் இருந்து அப்படியே போக வேண்டியதான். கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் தந்தவை அதை ஃபாலோ பண்ணால் சரி. நீங்கள் பேஜ் செய்றியா? எதுவுமே விலங்கில் எதுவுமே பேஜோ யூடியூப்? யூடியூப் செய்கிறேன். கஜன் வ்ளாக்ஸ். கஜன் வ்ளாக்ஸ். கஜன் வ்ளாக்ஸ் நாங்கள் பாருங்கள். ஓகே, நன்றிண்ணா. கன்ஃபார்ம் சேஃப்டியா? ஒன்று பாருங்க. சரி, உட்காருங்க. நல்லா உட்காருங்க. சரி, 3, 2, 1 கோ. காலை தூக்குங்க.
Hi. Hello. Over there. I'm fine. All there. Okay. ஓகே கடைசியாக இங்கே வந்தாச்சு. அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஒரு 1 தொடக்கம் 2 நிமிஷத்துலேயே நீங்கள் இங்கே வந்துடுவீங்க. ஓகே, இதில் முடிச்சுட்டு வந்துட்டோம். நல்லாவே இருந்தது. கடைசி ஒரு கொஞ்ச நேரம் தான் எப்படி நிற்க போகுதுன்ற ஒரு இது இருந்தது. ஆனால் சூப்பரான ஒரு இது, கட்டாயமாக இதெல்லாம். இப்போ இதில் போய் நின்னோடனே எங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இங்கே இருந்தாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடும். அட்டகாசமாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் லெந்தாக இருந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கு. கடைசியாக இதுலேயே நம்ம தாண்டி முடிஞ்சோன்னா இதில் வந்து உங்களை வெஹிக்கிள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரும். அந்த வெஹிக்கிள் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஃபாரினர்ஸ் வந்து வேறு இடத்த போயிட்டு இதில் வந்து வரும், உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகும். திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே உங்களை கொண்டு வந்து விடுவீங்க. ஓகே, இப்போ வந்து இதில் ஆக்கள் எல்லாம் வந்த உடனே இதில் இருந்துட்டு உங்களை அங்கேயே திருப்ப இடத்துக்கு கூட்டிகிட்டு இருக்கணும். ஹலோ, அந்த இடத்துக்கு திருப்பவே கூட்டிகிட்டு போவீங்க. யா, We can follow you on TikTok. ஓகே, not TikTok, YouTube. YouTube? Yeah. You're famous? No, not famous. We do follow for you. Thank you. How was the experience? It's fine? Yeah. It was very good. Very nice. Amazing. ஓகே, இதில் இருந்துட்டு நாங்கள் அங்கேயே திருப்ப கூட்டிகிட்டு போயிடணும். கூட்டிகிட்டு போனோன்னே அதில் இருந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சந்திச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிடலாம். ஓகே, கடைசியாக இதில் கொண்டு வந்து விட்டுட்டினு நன்னோட காய்ச்சினா உங்களுடைய அனுபவம் என்ன மாதிரி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. கம்பெண்ட் ஜிப்பில் போய் நைஸ் டு மீட் யூ. இந்த ரன்னாவை சந்திச்சேன்னா இவர் வந்து இதுதான் இருக்கார், லெக்சரர் இருக்காரா. கொஞ்சம் விஷயம் காய்ச்சோம். நல்லா இருந்தேண்ணா, சூப்பராக இருந்துச்சு. கம்பெண்ட் ஜிப்பில் போயிட்டீங்க, வர்றதுக்கு தான் லேட் ஆகிட்டு. அதில் எல்லாரும் வந்த அப்புறம் தான் இதில் கூட்டிகிட்டு வருவீங்க. கிணவர் சேர வேணும். அந்த இடத்துல அந்த இடத்துல தொங்கைக்கு என்ன மாதிரி இருந்தது? நல்லா இருந்தது. சேஃப்டி, எனக்கு பயம் இல்லை, நல்லா தான் இருந்தது. நாங்கள் 3 பேரும் அப்படியே மேலே ஏறுறோம். மிச்சம் யாருமே வரையில. ஸோ சின்ன பிள்ளைகள் இருக்கிறதால வர்றது கஷ்டம். ஸோ நீங்களும் இயலுமாண்டா இவ்வளோ தூரம் வாங்க. அதுக்கு மேலே அந்த மலை உச்சிக்கு போகிறேன்னா இதை வச்சு தான் போகணும். மற்றது இதில் ஸ்கை வாக் இருக்குது. இந்த ஸ்கை வாக்குன்னு சொல்லி இதால் இப்படி ஏறி வந்து இதால் அப்படியே போகலாம். ஸோ இப்படி கணக்கு ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்கணும். அம்பு விடுறது இருக்குது, சைக்கிளிங் பண்ணுறது இருக்குது. இப்படி நாங்கள் மேலே லிட்டில் எடம்ஸ் பிக்குக்கு போகிறோம். எங்களை விட்டு ஓடிக்கொண்டு தெரியும். ஸ்கை வாக்கை பாருங்க. என்ன தூரத்துக்கு போகுது போல். நாங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் அப்படியே நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே அப்படியே வியூவை பாருங்கள். கொஞ்சம் தூரம் தான் மேலே வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் ஏறி வரத்துக்கு படிக்கட்டுகள் இருந்த, அதுக்கு பிறகு பாறைகள்லாம் இருக்குது. இந்த ஸ்கை வாக் வந்து முடிக்கிற இடம் இதுதான் போல். எனக்கு கொஞ்சம் தூரம் மேலே போகணும். மேலே ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் தான், இதுதான் மேலே உச்சி. இதில் பாருங்க, இந்த ட்ராவல் பண்ணுறார்கள் பைக் ரைடர்ஸ் எல்லாருமே இதில் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கணும். மேலே பாருங்க ஃபுல்லாக. இது தெரியுதா? இன்னொரு 100-200 மீட்டர் தான் வரும். கடைசியாக நாங்கள் மேலே வந்துட்டோம் பாருங்க. எதுண்ணா? ஓ ரைட். இந்த பஸ் வந்து வெள்ளை வாய ரோட்டில் உடைஞ்சு விழுந்தது தெரியுமா? அது அந்த இடத்துல இருக்கு. அடையாளமே இருக்காது. 500 அடி பண்ண மாதிரி இதே எவ்வளோ பண்ண யோசிப்பேன். அப்பா, இந்த கிட்டடியில்
கிட்டடியில் எல்லை வெள்ளவாயாவில் பஸ் ஆக்சிடென்ட் நடந்ததில்லை, அது இந்த இடத்துல நடந்திருக்கு. மேலே பாருங்க, பிள்ளைகள் எல்லாம் கூட்டி ஏறி வந்திருக்கீங்க தானே. அப்படியே வியூவை காட்டுறேன் பாருங்க. இதில் இருந்துட்டு இந்த ரொக்கோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம். நல்ல இடம், மிஸ் பண்ணாமல் வேற வேணும். ப்ரோ எப்படி இருக்குடாம்? ஃபர்ஸ்ட் டைம் வேணே ப்ரோக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மேலே வந்தால் வியூவே வித்தியாசமாக வந்துருப்பாருங்க. அதான் அதான் நல்ல வியூ. அப்படியே பாருங்க ஃபுல்லாக. பட் இந்த மேலே வந்த அப்புறம் காற்றும் வந்து குளிர்மையாக இருக்குது, மாய்ஸ்டர் இருக்குது, ஈரப்பதன் இருக்குது. என்னது ஏண்டா ஏறுற மட்டும் இருந்துச்சா, இப்போ நல்லா இருக்கான். எப்படி இருக்கு இந்த இடம் பாருங்க. இந்த ரொக்கோடு இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அந்த இடத்துலையும் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் இதில் கணக்கு ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இந்தியாவில் இருக்கிற அந்த இடத்தையும் பார்த்துட்டு போவோம்னு சொல்லி போகிறோம். எப்போயாவது இருந்துட்டு தான் வாரது, பஞ்சு பார்க்காம களை பார்க்காம மேலே ஏறி வந்துடுங்க. அதனால் தான் நல்ல அழகான வியூ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இன்னும் இந்த மலை அங்கே முடியுது, அங்கே வரைக்கும் நடந்து போயிட்டு திரும்ப அப்படியே இறங்க வலிக்கிடுவோம். ஹலோ, அப்படியே அங்கே வரைக்கும் போவோம், போயிட்டு திருப்ப இறங்குவோம். ஆனால் அந்த அம்மா மேலே 2 பேருமே ஏறி வந்துருக்கணும். இந்த அம்மா மேலே இல்லை டவுனில் கண்டு நாங்கள் அப்படியே நடந்தே வந்திருக்கணும் போல தூரத்துக்கு. இதில் தான் டாஸ்க் ஆரம்பிக்குது. செங்குத்தா அப்படியே இறங்குது படிகள். பாட்டா போட்டுட்டு வந்துட்டு நீங்கள் வாரீங்கன்னா மறக்காமல் ஷூ போட்டுட்டு வாங்க, இல்லை என்ன கஷ்டப்படுவீங்க. இருந்தாலுமே இங்கே இருந்துட்டு அப்படியே போய் அந்த சாய்வால் அப்படி ஏறினோம்னா அந்த மலை உச்சிக்கு போவோம். எப்படி இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு பாறையும் ஒரு கால் பாதம் மட்டும்தான் வைக்கலாம், கீழே அப்படியே இடறி விழுந்துடும். மக்களே, ஷூவின் அருமை எனக்கு இப்பொழுதுதான் விளங்குகின்றது. இறங்கி போயிட்டு உங்களோட காய்க்கிறேன். அந்த சரிவு இருக்குது தெரியுதா? அந்த சரிவு அப்படியே இறங்கி வந்துட்டோம். இனி திருப்ப ஏற வேணும். அந்த உச்சிக்கு போயிட்டே டிரெக்டாக காய்ச்சி கொள்கிறேன். சாய்வாக இருக்குது, சறுக்குது. நாங்கள் ஏறி வந்த பாதையை பார்க்க போகிறீங்களா? இந்த சாய்வாலாம் வந்து நாங்கள் அங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே இறங்கி வந்து இங்கே வந்துட்டு இப்போ மேலே ஏறி போய் கொண்டிருக்கிறோம். கன நேரத்துக்கு பிறகு ஒரு 15 நிமிஷத்தில் நாங்கள் மேலே ஏறி வரக்கூடிய மாதிரி இருக்குது. வியூவை பாருங்க. சூப்பராக இருக்குது. மேலே பெருசாக வெயில் இருக்கையில் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. எப்படி இருக்கு? சரி, நாங்கள் மேலே ஏறி வந்தது வேட்டா இல்லையா? வரல இல்லை. அடுத்து அந்த கல்லுக்கு தான் நல்லா இருக்கு. அந்த காற்று மேலே வந்துட்டு பயங்கர குளிர்மையான காற்று வருது. அந்த ஒரு கல் தெரியுது இந்த அளவுக்கு. மேலே வந்துட்டு முன்னுக்கு ஒரு கல்லுல இருந்தோ எங்களை மாதிரி ஏறி வந்தாக்கள் கணக்கு பேர் இப்படியே குரூப்பாக இருந்து கதை பேசி கொண்டிருக்கணும். கொஞ்ச நேரம் நாங்களுமே இதில் இருந்துட்டு ரசிச்சுட்டு நாங்கள் அப்படியே வலிக்கிடுவோம். அந்த பஸ் விழுந்த இடம் இருக்குது தானே, அது இதுலேருந்து பார்க்க தெரிஞ்சது.
எனக்கு இந்த இடம்ன்றது எனக்கு தெரியாது. நியூஸில் பார்த்தேன்னா இதில் கண்ணுக்கு முன்னுக்கு பயங்கர பள்ளமான இடத்துல அந்த பஸ் விழுந்திருக்கு. அதெல்லாம் கிடக்குன்றது உடைஞ்ச பாகங்கள் எல்லாம் அந்த தெரியுதுல்ல, அதில் தனியாக தழும்பு மாதிரி. ஸோ அந்த இடத்தால அப்படியே சறுக்கி அங்கே இருந்து இவ்வளோ தூரத்துக்கு விழுந்து அதில் விழுந்திருக்கு. இவ்வளோ அடி விழுந்திருக்கும், இவ்வளோ தரம் மேடு பள்ளங்களில் அது முட்டி இருக்கும். அப்படியே இந்த இடத்துல இருந்து பார்க்க அதில் பாருங்க ராவணா வாட்டர் ஃபால் தெரியுது, அந்த இடத்துல தெரியுதுல்ல. ஸோ அதுதான் ராவணா வாட்டர் ஃபால். ஸோ ராவணா வாட்டர் ஃபாலுக்கு போய்க்க இந்த பாதையால் தான் நாங்கள் போவோம். சரி, இதுலேருந்து நாங்கள் அப்படியே இறங்கி போக வலிக்கிட்டோம். திருப்ப கீழே போயிட்டு மெட்டாக்களோட சேர்ந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு பயணம் செய்வோம். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து கொள்ளுங்க. ஸோ அவ்வளோ பெரிய கலைப்பண்டி இல்லை. மற்றது இப்படி ஏறுறதுங்கிறதெல்லாம் உங்களோட உடம்புக்கு நல்ல. ஸோ அந்த ஐடி வேலை செய்கிறாக்கள் மெட்ட வேலை செய்கிறாக்களுக்கெல்லாம் இது வந்துட்டு செஞ்சால் உடற்பயிற்சி மாதிரி தானே. மாதத்தில் ஒரு ஹைக்கிங்கோ ட்ரெக்கிங்கோ அப்படி போய்க்கொள்ளுங்க, இல்லை கேம்பிங் போங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தான் நல்லா. இந்த பக்கத்தால் இப்படி திருப்பி இறங்கி இப்படி ஏறி இறங்கின பண்ணுவேன். சரி, கீழே போயிட்டு நான் உங்களோட அப்படியே கதைச்சு கொள்கிறேன். மற்றது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளவாயா இருக்குது தானே, அதுக்குள்ளால கீழே கதிராம சைட்லேருந்து இப்படி மேலே வரைக்கும் உயரமாக தான் வரும். ஸோ அந்த ஒரு இடப்பகுதிகளால் காற்று வந்துட்டு அப்படியே வரும், வந்து மேலே எழும்பி எல்லை வரைக்கும் வரும். ஸோ அந்த காற்று வந்துட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா பாகங்களோடையும் முப்படைக்க சுத்தமான காற்று வரும்னு சொல்லுவீங்க. ஸோ அது தெரிஞ்சாக்கள் வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த காற்றை நீங்கள் மேலே வந்தீங்கன்னா உணரக்கூடிய மாதிரி இருக்கும். நானுமே ஆர்டிகிள்ஸில் படித்தேன்னா புவனேஸ்வரன் நாம தான் சொன்னார். ஸோ வேறு யாருக்கு அது தெரியும்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. அப்படியே நாங்கள் இறங்கி போக வெளிக்கிட்டோம். அடுத்தது முன்னுக்கு தெரியுது தானே, இந்த மேலே தான் வந்துட்டு எல்லா ரொக்கன்னு சொல்கிறது. நாங்கள் நிற்கிறது வந்து லிட்டில் அடம் ஸ்பீக். இன்னும் இன்றைய நாள் பண்ணாக்கலாம். இது பேக்கேஜ் பிரைஸ். ஓகே, 4%. 4%க்கு 4%. அப்போ உங்களுக்கு 7,000 வந்து கிரெடிட் அமௌண்ட் ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரெடிட்டில் கொண்டு போகணும். இந்த கிரெடிட் வந்து இந்த 25,000 இருக்குது. அப்போ பேக்கேஜ் ப்ரைஸ் வந்து 18,000. 7,000 உங்களுக்கு கிரெடிட் அமௌண்ட் யூஸ் பண்ணணும். ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் மற்ற ஃபுட் இதுக்கெல்லாம் வரும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போன முறை நாங்கள் இதுக்குள்ளே வந்து நாங்கள் உள்ள ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. பார் மெட்டது எக்ஸஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த 7,000 பக்கம் வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியான நேரம் இப்போ 2 மணி ஆகுது. நாங்கள் 2 மணிக்கு கீழே இந்த இடத்துக்கு வந்துட்டு மெயின் ரோட்டுக்கு. ஸோ இதிலேருந்து அடுத்தடுத்த இடத்துங்களுக்கு போகிறதா என்ன மாதிரின்னு பார்ப்போம். மற்றது தீவனனாகவும் அவட்ட மகனும் வெளிக்கிட போயிடும் 2 மணிக்கு. ஸோ இங்கேருந்து ட்ரிங்கோ போகணும். ஓகே, தீவனனாக்கள் வெளிக்கிடணும். பாய் அண்ணா, பாய் பாய். நாங்கள் திருப்ப வந்துட்டு இந்த ஹீலே இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்துல போய்கொண்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் பதுளியில் தங்கியிருப்போம் தானே குமார் அண்ணா. ஸோ அவருண்ட இன்னொரு வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் போய் தங்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் அந்த இடத்துல இருந்துட்டு வந்துட்டு ஹாலியே இல்லை ஏச்வரம் ஹாலியே இல்லைன்னு சொல்லி எல்லைக்கு போகிறதுக்கும் பதுளைக்கும் இடையில் இருக்கிற ஒரு சின்ன டவுன். ஸோ இந்த டவுனில் தான் நாங்கள் தங்க போகிறோம். ஸோ இதுலேருந்து பக்கத்தில் தான் வீடு. ஸோ அந்த இங்கே பொறுப்பாக நிற்கிற அண்ணா வந்துட்டு டவுனுக்கு போயிட்டார். ஸோ அவர் வரும் வரைக்கும் நாங்கள் இதில் காத்திருந்துட்டு உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் சரி. ஸோ இது வந்துட்டு குமார் அண்ணா தான் ஏற்பாடு செஞ்சவர். நீங்கள் எப்போ வேணாலும் எவ்வளோ நாள் வேணாலும் தங்கோண்டெல்லாம் முதலே சொன்னவர். ஸோ நாங்கள் இப்போ நிற்கிற இந்த இடத்துல அப்படியே கிண்ணுக்கு அப்படியே வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக நெல் வயல்கள்லாம் அப்படியே இருக்குது. அங்கால ஒரு ட்ரெயின் போகிற அந்த பாலமும் இருக்குது. ஸோ நான் நாளைக்கு அந்த அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே காட்டிக்கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தாக வந்துட்டு.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 1,60,60,000 சப்ஸ்கிரைபர்ஸை நாங்கள் அனுப்பிச்சு கொண்டு போகிறோம். இன்னும் ஒரு 600 இல்லை 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். வீடியோ பார்க்குறாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, என்னோட வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.